அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுன்னு பாண்ட்ஸ்லையும் என்சிடிலையும் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு போகிறீங்களா? இந்த வீடியோவை பார்க்காம தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு வெல்த் வித் வாசுவை ஃபாலோ பண்ணுங்க. போன வாரம் என்னோட கிளைண்ட் ஒருத்தர், வாசு பாண்ட்லெல்லாம் 11% 12% ரிட்டர்ன்ஸ் வருது, இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டார். நான் அவருக்கு சொன்ன விஷயம் இதுதான். பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 2 விஷயத்தை தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்பர் 1, கிரெடிட் ரேட்டிங். AAA ரேட்டட் பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சர்வீசபிலிட்டி ஹையாக இருக்கும். இந்த பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 0.5% பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதே கிரெடிட் ரேட்டிங் கம்மியாக உள்ள பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க, ஆனால் அதில் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரிஸ்க்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்பர் 2, ஒரு சிங்கிள் செக்டார் கம்பெனியில் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது சப்போஸ் அந்த செக்டர் ஏதான ரீசனுக்காக அஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்பெனி லிக்விடிட்டி கிரைசிஸ் மீட் பண்ணலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அண்ட் உங்களோட பிரின்சிபல் ரீபேமெண்ட் கூட பெரிய ரிஸ்கில் இருக்கலாம். இதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டெட் ஸ்கீம்ஸ்லையும் சரி, பேலன்ஸ்டு ஸ்கீம்ஸ்லையும் சரி, அண்ட் ஹையஸ்ட் கிரெடிட் ரேட்டிங் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நீங்களும் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்களும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஒரு டைவர்சிஃபைட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பாண்ட்ஸ் not 7 கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர். Here's your life of abundance.